முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை உண்மை எது? நாம் கொடுத்த நோட்ஸில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செப்டம்பர் 15, 2022 மதுரை அண்ணா பிறந்த நாள் அன்று தொடக்கப்பள்ளி. நாம் கொடுத்த மெட்டீரியல் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வினாயன் 2. நம்மளோட எதிர்பார்க்கப்பட்ட வினாக்களில் பட்டியலில் தமிழ் புதல்வன் திட்டம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2வது கொஸ்டின். அரசியலமைப்பு பிரிவு 21 பற்றி நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்த சட்டப்பிரிவில் கண்டிப்பாக ஒன்று வரும்னு சொல்லியிருந்தோம். அது கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுறேன். நாம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸில் பேசியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியலை பயணம், புதுமை பெண் திட்டம். நாம் கொடுத்த நோட்ஸில் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இது 2 கேட்டிருக்காங்க. கலைஞர் உரிமை தொகை திட்டமும் விடியல் பயணமும் நம்ம கொடுத்த பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் எஸ்ஆர்ஜி குரூப்பில் அதுவும் அட்டாச் பண்ணுறேன். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அன்னி பெசன்ட் நாம் கொடுத்த மெட்டீரியலில் பின்வரும் பழக்க வழக்கங்களை இலக்கியத்துடன் பொறுத்துக. நேற்று நம்ம கிளாஸில் பேசியிருந்தோம். நேற்று லாஸ்ட் டே கிளாஸில் பேசியிருந்தோம். கீர்த்தனா கிட்ட அந்த கொஷினை கேட்டிருந்தோம். அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இதே கொஷின் நான் கேட்ட மாதிரியே கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் நம்மளோட டைரக்ட் நோட்ஸில் ஷார்ட் நோட்ஸில் வந்திருக்கு. முத்துலட்சுமி ரெட்டியின் மகப்பேறு திட்டத்தின் ஸ்கீம் 18,000 ரூபா. அதை நம்ம கொடுத்து நேற்று கிளாஸில் நோட்ஸ் பாருங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் மகப்பேறு மருத்துவமனை நிதி உதவி திட்டம் இது கிளாஸ் எடுக்கும்போது நோட் பண்ணி சொன்னோம். 18,000. கொஸ்டின் நம்பர் 7. நம் டெஸ்ட் சீரீஸில் டார்கெட் 2ல் 6வது கொஸ்டின். பெரியார பத்திரிகையை வரிசைப்படுத்துக. நம்ம கொஸ்டின் இந்த பேப்பர் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் பெரியாரை பற்றி வரிசைப்படுத்துக பாருங்கள். குடியரசு, விடுதலை சேம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தால் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சேம் டைரக்ட் கொஸ்டின் நம்பர் 8. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின் நம்பர். முதல் திரையின் போர் 1191. நம்ம டெஸ்ட் எழுதின சீரீஸில் 1191 திரையின் போரை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். சேம் டைரக்ட் கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் நம்பர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். பின்வருவனவற்றில் ஏற்படுத்துக. நம் பேஸ்வா அண்ட் சுமந்த் நம்ம டெஸ்ட் சீரீஸில் நாம் வச்ச டெஸ்ட் பேப்பரில் கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 10ல் கொஸ்டின் நம்பர் 71 பொருத்தமானவற்றை இணைக்க பாருங்கள். பிரதம மந்திரி பேஸ்வா சுமந்த் அதே சேம். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் 2 மட்டும் வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோவிங். கொஸ்டின் நம்பர் 12 ஸ்ரீ நாராயண குரு. இது நம்ம நாராயண குருவை பற்றி சொல்லியிருக்கோம், படிக்க சொல்லியிருக்கோம். நம்ம நோட்ஸையும் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது தீபா மேடம் வந்து சத்யஜோதி பிரசாத் இதை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணோம். தீபா மேம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கொஸ்டின் கேட்டால் நேற்று நம்ம ஜோதிராவ் போலே இது நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணி தான் அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்சுவலி நாராயணகுருவை பற்றி தான் பார்த்து நான் நோட்ஸ் கொடுத்தேன். பட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஜோதிராவை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அன்னி பெசண்ட்டை பற்றி மற்றொரு கேள்வி. நம்ம நோட்ஸு நேற்று அன்னி பெசண்ட்டை பற்றி பார்க்க சொல்லியிருந்தோம். அன்னி பெசண்ட் யாருன்ட்டு அவங்க என்ஐசியின் தலைவர் 1917. ஸோ அவங்க அதே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. அந்த சமமாக ஸோ நேற்று நம்ம இதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ டைரக்ட் கொஸ்டின் கிடையாது இது. பட் ஆனால் இதை பற்றி நான் பார்க்க சொல்லும்போது இதை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும்.
பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு அரசின் தனது பட்ஜெட்டில் சிம்பிள்ஸை மாற்றினாங்க இல்லைங்க, நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸில் பேசணும். ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் பேசும்போது இந்த சிம்பிள்ஸ் மாற்றிட்டாங்க, ரூன்றது வடமொழி எழுத்துன்னு நம்ம பேசணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேசுனதை வச்சு தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. கிளாஸில் நிறைய பேசணும், நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. நாம் நேற்று கொடுத்த பிடிஎஃப்பில் 18 பேஜ் கொஞ்சம் பிடிஎஃப்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் நோக்கம் அதே கொஷினை பாருங்கள் உங்களுக்கு எடுத்துருக்கேன். NHRC நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனை பற்றி மனித உரிமை ஆணையத்தை பற்றி பார்க்க சொல்லியிருக்கேன். இதோட பதவிக்காலம் 3 வருஷம், 70 வயசு. அப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எதுக்காக மனித உரிமை போச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? பெண் உதவி எண் இதுவும் நம்மளோட டெலிகிராம் பேஜில் வந்து இதுக்கான ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கோம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கீம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்.